77 ஆசாப் எழுதினது. ஆசாப் ஒரு முக்கிய லேவியனாகவும் இறை வழிபாடு செய்கிற ஒரு தலைவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போகும்போது இசை வழி நடத்தப்பட தாவீது ராஜாவால் இந்த ஆசாவை நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆசாப் இந்த இறைவழி நடத்துகிற திறமை இருந்தபடியால் கோவில்களில் சேவை செய்ய அவன் நியமிக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய சன்னதி தலைமுறை இந்த வேலையை, இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆசாப் 50வது சங்கீதத்தை எழுதினார். 73 83 வரைக்கும் ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த சங்கீதம் முதலாவது துக்கத்தில் தொடங்குகிறது. அதுக்கப்புறம் தேவனுடைய செயல்களை தியானிக்கிறத பார்க்கிறோம். ஆறுதல் இல்லாமல் ஆறுதலையும் ஆவிக்குரிய மாற்றத்தையும் இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது. முதல் 1-9 வரைக்கும் பார்ப்போம் என்றால், ஆபத்து நாளில் ஆசாவின் புலம்பலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன புலம்பல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஆத்துமா ஆறுதல் அடையாமல் இருந்தது. அவனுடைய ஆவி தோய்ந்து போனது என்று பார்க்கலாம். இரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கலாம், தவித்துக் கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். நித்திய காலமாய் ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டாரோ என்று புலம்புகிறதை பார்க்கலாம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கலாம். தேவனுடைய தேவன் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ சொல்லி ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி தேடி துக்கத்தோடு தேடின இந்த சங்கீதம் தான். எப்படி இந்த ஆசாப் பார்த்தீங்கன்னா பல விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அதனால்தான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை நான் எப்படி வெயிட் பண்றதுன்னு சொல்லும் போது ஒரு தவிப்பான காரியத்தில் தள்ளப்பட்டதாக காணப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த ஆசாபோடைய சூழ்நிலை காணப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையிலும் 2016ஆம் தேதியில இப்படிதான் நானும் தவித்து இப்படிதான் நானும் தள்ளப்பட்டிருக்கிறேன். 2016ஆம் ஆண்டுல எனக்கு அது முன்பதாகவே இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்னால மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கும் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் சுற்றி கொண்டது, என்டாங்கிள் பண்ணது. I walked through the valley of multiple problems. அதாவது பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கின கஷ்டங்கள் 3 தடவை எனக்கு ரைட் ஆஃப் விடாது, அது கண்டினியூஸாக இருக்கும். அதுக்குள்ள தவிர்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஸ்டமக் பெல்லி ஆல்வேஸ் பிளாட்டிங்காக இருந்துச்சு. அது எனக்கு வேதனையை கொடுத்தது. தினமும் சாப்பிட்ற ஆகாரம் 3 தடவை வாமிட் வரும். சாப்பிட்ற ஆகாரம் அப்படியே வெளியே வந்துடும், சாப்பிட்டா நிற்காது, இங்கெல்லாம் வலிக்கும். 3 தடவை அப்படி டெய்லி பார்த்தீங்கன்னா மரண இருள் தான் வாழ்க்கை. இன்னைக்கு சாவா, இந்த நாளைக்கு சாவு வருமா அப்படின்னு சொல்லி சாவுக்காக தான் காத்திருக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அவ்வளோ வீக்காக இருந்துச்சு எனக்கு சரீரம். ரொம்ப கஷ்டப்பட்டு மைண்ட் பார்த்தீங்கன்னா சத்ருவானவன் என் சிந்தனையை சிதறடிக்க வந்தான்.
சிதறடிக்க வந்தான். இப்படி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் என்னை ரொம்ப துன்பப்படுத்தினது. அப்ப நான் யோசித்தேன், இதுலேருந்து யார் விடுதலை தருவா, இதுலேருந்து யார் எனக்கு விடுவிப்பா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா என்னை கைவிட்டாரா, இல்லை என்ன ஆகுறது, யார் எனக்கு விடுதலை தருவா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. நானும் ஏற்கனவே ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாம் பெற்றவதான். ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. மெய்ப்பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் மிகுந்த இயக்கத்தினாலே உன்னை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னது போலதான் என்னை மெய்ப்போல ஒரு கைவிட்ட ஒரு நிலைமை தான். எல்லாரும் கைவிட்டதில்லை, மனுஷர்கள் ஊழியக்காரங்கள் ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஆண்டவரை கைவிட்டு விட்டாரோ, ஆனால் ஒரே ஒரு சத்தம் கேட்கும், நான் கைவிட மாட்டேங்கிற சத்தம் கேட்டாலும் சரீரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை யார் பகிர்ந்து கொண்டாலும் அது புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தபோது அந்த சூழ்நிலையில என்னால் செபிக்க முடியல. நைட் எனக்கு நித்திரையே இருக்காது, தூக்கமே இருக்காது. அப்போ அந்த 4-5 வார்த்தை தான் நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து மேற்கொண்டு ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்காக இப்போ செய்யுங்க, எனக்காக பரிந்து பேசுங்க, எனக்காக வாக்கு கடங்க பெருமூச்சோடு பேசுங்க, எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. இவ்வளோதான் ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே முடியாது, எனக்கு ஜெபம் பண்ணவே முடியாது. ஏன்னா தூக்கம் இருக்காது, மென்டல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கும்போது இவ்வளோதான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் 7 மாதம் கழிச்சு ஏசப்பா என்னை என்ன பண்ணாருன்னா, என்னைய தைரியப்படுத்தி என்னைய ஹாஸ்பிட்டல் போகும்படி என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் எனக்கு ஏசப்பாவே எனக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரு, ஏசப்பா எல்லாம் பார்த்து கொள்வாரு. அந்த பிறவியின் சூழ்நிலையில், கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த வலியின் மத்தியிலும் ஏசப்பா எல்லாம் பார்த்து கொள்வாரு என்ற ஒரு தைரியத்தை கொடுத்து எனக்கு ஒரு வழியை தந்தார். அது மாதிரிதான் இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இங்கே போனால் இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இது ஏதோ என்னதோ அப்படின்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு கன்ஃபியூஸ்ட் இருப்பீங்க, இருக்கலாம். ஆனாலும் ஒருபோதும் never give up your hope, never give up your prayer, never give up your faith. அவரை நம்பிக்கையில் விட்டு விடாதீங்க. கண்டிப்பா நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை போகாது இல்லையா? அதுதான். ஆனால் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கர்த்தரோடு போதும் ஏசப்பா கைவிட மாட்டாரு, ஏசப்பா விட்டு விலகி போக மாட்டாரு. எந்த வழி இருந்தாலும் சரி, எந்த பாடுகள் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த குழப்பங்களான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சோறு வரலாம், உங்களுக்கு படிக்கலாம், உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம், என்னால் நடக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இப்படி ஆர்டர் செய்யணும்னு நினைச்சேனே, அப்படி நினைச்சேனே, இப்படி பண்ணணும்னு நினைச்சேனே, அவருக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனே, என்ன பண்றது, இப்படி போகணுமே அங்க போகணுமே நினைச்சேனே, ஆனா முடியலையே அப்படின்னு சொல்லி சோறு வரலாம், வலிக்குது, இப்ப கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சோறு வரலாம். இது எப்பதான் முடியும்னு சொல்லி பாரம் இருக்கலாம். ஆனாலும் அந்த பாரம் யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறாரு. அந்த வழியை யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறாரு.
இந்த கஷ்டங்களை யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறாரு. உங்களுடைய உள்ளத்தின் வேதனையை யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்க மாட்டாங்க, மனுஷன் பார்க்க மாட்டாங்க. உடைக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, சின்சியரா செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற வேதனையை யாராலும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? முடியாது. நீங்க தான் அனுபவிச்சாகும் இல்லையா? நீங்க தான் அனுபவிச்சாகும். ஆனாலும் அந்த வேதனையை அந்த மூல யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறாரு. கைவிடுவாரோ? கைவிடுவாரோ? இல்லையா? கைவிட மாட்டார் இல்லையா? இது வரைக்கும் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா, இன்ன வரைக்கும் நான் எனக்கு நல்ல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வலிகள் இருக்கு. ஆனாலும் என் தேவன் இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார். என் ஜீவனை கொடுத்த தேவன், அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறபடியால் அவர் என்னை கைவிட மாட்டார். கண்டிப்பா எனக்கு இதுக்கான பலன் கிடைக்கும். ஏனென்றால் வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆவது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கடிகளும் மகிழும்படியாக அவருடைய பாடுகளை நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள். பாருங்க, பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் இல்லையா? சோதனை மல்டிபிள் பிரச்சனை இருக்கலாம். அந்த சோதனை ஏதோ நான் அனுபவிக்காத ஒரு சோதனையா இருக்குது, புதுமையா இருக்குது, அக்னி போல இணைய பற்றி எரிகிறேன்னு சொல்லி கவலைப்படாதபடிக்கு என்ன செய்யணும்? இது கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படலாம். சோதனைகள் நம்ம ஜெயிக்க நமக்கு கற்றுக்கிறாரு. ஏன் சோதனை வருது? சோதனை வரும்போது தான் நம்ம கிறிஸ்துக்குள் பங்காளிகளாக மாற முடியும். கிறிஸ்துக்குள் பங்காளியாக நம்ம மாற முடிகிறது. அது மட்டுமல்ல, பங்காளியாக மாறி நமக்கு மறுமையில் அதன் பலனை நமக்கு கண்டிப்பா ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த பலவீனத்துக்கு நீங்க நிற்கும் போது நிற்க தேவன் கிருபை செய்வார். நம்மளால நிற்க முடியாது, கர்த்தர் தான் கிருபை செய்வார். கர்த்தர் கிருபை செய்து அந்த பாடுகளுக்கு நீங்க கிறிஸ்துவோட பாடுகள்ல பங்காளியாக மாறி அந்த பாடுகளின் பலனை என்ன செய்வீங்க? பரலோகத்தில் போய் உங்களுக்கு அதன் பலன் ஆண்டவர் கண்டிப்பாக தருகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10-12 வசனங்கள். சங்கீதம் 7:7 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 11ஆவது வசனம். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அதாவது ஆசாப் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதங்களை, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திய காரியங்களை குறித்து நான் தியானிக்கிறேன் என்று இந்த வசனங்களில் சொல்கிறதை பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் 13-20 தேவனுடைய வல்லமை மீட்பை குறித்து பார்க்கலாம். 14வது வசனம் வாசிக்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதாவது பரிசுத்தம் உள்ள பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆசாப் உணர்கிறார். ஜனங்களை செங்கடலை பிரித்து நடத்தின, வழி நடத்தின தேவன்
என்னையும் நடத்துவார் என்று உறுதியாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. God bless you.